2026 தேர்தல் கூட்டணி எப்படி இருக்கும்? திமுக, அதிமுக பக்கம் சாயக்கூடிய கட்சிகள் எவை என்பது குறித்து அனைத்தும் 300 நொடிகள் பகுதிக்காக மூத்த பத்திரிகையாளர் மணியுடன் நமது செய்தியாளர் பாரதி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இருபது 26 தேர்தல் கூட்டணிக்கு அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இப்போதே அழைப்பு விடுக்கிறதா? இது தொடர்பாக நம்மோட பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இருக்காங்க, பேசுவோம். வணக்கம் சார். திரு இன்பதுரை சொல்றாரு, நல்லவர்களோட தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் இணைவாரு அப்படின்னு சொல்றாரு. இதை எதை குறிக்குது? வெளிப்படையாகவே திருமாவுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக வந்து விட்டதை தான் குறிக்கிறது. பலவீனமாக இருக்கலாம், அந்த பலவீனத்தை வெளியில் காட்டக்கூடாது. அதிமுகவுக்கு இவ்வளோ தூரம் ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெசசிட்டி அல்லது ஒரு அர்ஜென்சி ஏன் வந்ததுன்னு எனக்கு புரியல. ஏன் இவ்வளோ தூரம் அவங்க திருமாவுக்காக காத்து கிடக்கிறார்கள்னு புரியல. காத்து கிடக்கலாம், தப்பு இல்லை. காத்து கிடக்கிறோம் என்பதை வெளிப்படையாகவே அவர்கள் ஏன் காட்டிக்கொள்ளுகிறார்கள்? திரும்ப திரும்ப இத்தகைய அழைப்புகள், பொது வெளியில் போய் எடுக்கக்கூடிய அழைப்புகள் அவங்க ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்னா அதிமுக எவ்வளோ தூரம் டெஸ்பரேட்டாக இருக்குன்றதை தான் காட்டுது. ஐ திங்க் அதிமுகவுக்கு இது நல்லதில்லை, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். திருமா சொல்லியிருக்காரு, நான் மக்களோட தான் நிற்பேன் அப்படி அவர் சொல்லியிருக்காரு. அவர் நான் யார் கூட நிற்பேன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி பெற்றிருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் நான் மக்களோட தான் நிற்பேன்னு அவர் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டார். கண்டிப்பாக நாம் விரும்புகிற நேரத்தில் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டார். இன்றைக்கி தமிழக அரசியலின் ஹீரோ திருமா தான். எல்லாராலும் தேடப்படக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அதிமுகவும் ஒரு பக்கம் அவரை கூப்பிடுறாங்க, திமுகவும் கூப்பிடுது. அவர் முற்றுப்புள்ளிலாம் வைக்க மாட்டார். இதை அலைவாக தான் இந்த பிரச்சனையை வச்சுருப்பார். அவர் பக்கத்தில் அது நியாயம், அப்படி தான் அவர் இருக்க முடியும். தேடப்படக்கூடிய மனிதராக, எல்லோராலையும் சேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு கட்சியாக அவர்கள் இருப்பது கண்டிப்பாக மகிழ்ச்சி அளிக்கிறது. பட் ஒரு கட்டத்தில் அவர் இதுக்கு முடிவு கட்டணும். இது இப்படியே இந்த ஆம்பிகுட்டி தொடர்றது நல்லதில்லை. இப்போ நல்லாயிருக்கும், ஏன்னா எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது எலெக்ஷன்ஸ். இப்போ இந்த விளையாட்டை விளையாடலாம். ரொம்ப நாள் இந்த விளையாட்டு ஆனால் போகக்கூடாது. அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, திருமாவளவன் என்னோட பாசத்துக்குரிய சகோதரர் அப்படிங்கிற வார்த்தை அவங்களோட கூட்டணியே அவர் உறுதி செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு துறையில் அவர் பேசுகிறாரு. திருமா தொடர்வாரா திமுகவில் தொடர்ந்து? கண்டிப்பாக 26 திமுக கூட்டணியில் தான் திருமா தொடர்வார் என்று நான் கருதுகிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. திருமாவை ஏன் இன்றைக்கி அவர் எல்லாருமே அவர் விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு கேம் சேஞ்சர். இப்போ திருமா இன்கேஸ் வெளியில் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், போக மாட்டார் என்று நான் நம்புகிறேன். பட் பாலிடிக்ஸில் நம்ம கடைசி என்ன நடக்கும் நமக்கு சொல்ல முடியாது. 1.5 வருஷம் இருக்குது. 2016 திருமா எடுத்த முயற்சிகளால் தான் மக்கள் நல கூட்டணியை உருவாச்சு. திருமா ஒரு கூட்டணியில் இருக்காருன்றது அது பர்செப்ஷனை வலுப்படுத்தும். பர்செப்ஷன் சம்மந்தப்பட்டது தான் பாலிடிக்ஸ். நீங்கள் ஆக்சுவல் பேட்டிலில் வின் பண்ணுறதுனால, ஒரு நல்ல ஜென்ரல் ஆக்சுவல் வாரை வின் பண்ணுறதுனால பர்செப்ஷன் வாரை வின் பண்ணுவார். அந்த மாதிரி பாலிடிக்ஸில் பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன் எல்லாரும் திருமாவை ஒரு பக்கம் அதிமுக பிரதான எதிர்கட்சி, தமிழகத்தை 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட ஒரு கட்சி, வெளிப்படையாகவே பொது மேடையில் அவருக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். மறுபுறம் நம்முடைய முதலமைச்சர் திருமா என்னுடைய நண்பர் என்று திமுகவில் தான் அவர் கூட்டணியில் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார்னு கேட்டிங்கன்னா, அதுதான் திருமாவுடைய பலம். அதாவது பர்செப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, திருமா இருக்கிற கூட்டணி அது ஒரு வலுவான கூட்டணியாக ஒரு தோற்றம் இருக்கிறது. டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் அது உண்மையும் கூட. திருமா ஒரு கூட்டணியை விட்டு வெளியில் போகிறார் என்ற மாதிரியான ஒரு சூழல் வருதுன்னா, ஆக்சுவலாக அவர் வெளியில் போகிற கூட்டணி தோற்று கூட போகலாம். ஆனால் அந்த பர்செப்ஷனில் அது ஆளும் கட்சிக்கு ஒரு பலவீனத்தை உண்டாக்கிவிடும். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் திருமாவை பொறுத்த வரைக்கும், அவர் எல்லோராலும் இன்று விரும்பப்படக்கூடிய ஒரு தலைவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். பட் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவர் 26 அணி மாறுவதற்கு, இப்போ இருக்க கூட்டணியிலேருந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போவதற்கு ஐ திங்க் வாய்ப்புகள் குறைவு என்று தான் நான் நம்புகிறேன். சம்திங் பிக் ஹேப்பன்ஸ்னால வழி அதுக்கெல்லாம் வாய்ப்பு அவ்வளோ இல்லை. மோடி ஃபேக்டர் இருக்கிற வரைக்கும், பிஜேபி ஃபேக்டர் அங்கே இருக்க வரைக்கும், அட்லீஸ்ட் 26 எலெக்ஷனில் திருமா திமுக கூட்டணியில் தான் தொடருவார் என்று நான் நம்புகிறேன். இது கண்டிப்பாக அவருடைய அந்த பார்கெனிங் சிப்ஸ்ன்னுவாங்க, அது திமுக கூட்டணிக்குள்ள அவருக்கு அது மேலும் உயர்த்தும்ன்றது தான் என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டில் கூட்டணிகளே இல்லாமல் எந்த ஒரு பிரதான கட்சியும் 2026 தேர்தலை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழலை தான் இந்த மாதிரியான விவாதங்கள் காட்டுது. அப்படி தான் இருக்கா நிலைமை? கண்டிப்பாங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், கூட்டணி இல்லாமல் யாருமே ஜெயிச்சது கிடையாது.
எந்த காலத்திலுமே ஜெயிச்சது கிடையாது. ஜெயலலிதா கூட 2016 சில சிறிய கட்சிகளை கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாங்க. ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் எல்லாருமே கூட்டணி தான். கூட்டணி இல்லாமல் யாருமே ஜெயிக்க முடியாது. நீங்கள் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு போனீங்கன்னாலே அங்கே கூட்டணி என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுது. சீமான் மாதிரியான தலைவர்களால் கட்சிகளால் ஏன் வந்து ஜெயிக்கவே முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, வாக்கு வங்கி அரசியலின் அடிப்படையே அவர் புரியாமல் அல்லது ஏற்றுக்கொள்ள மறுத்து அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை தேர்தல் நின்னாலும் தோல்வியைத்தான் அவர்கள் தழுவார்கள். ஆகவே கூட்டணி ஒன்றுதான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு உதவும். அது ஜெயலலிதாவாக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும், ஸ்டாலினாக இருந்தாலும், எடப்பாடியாக இருந்தாலும், அது ஒரு தவிர்க்க முடியாத வாக்கு வங்கி அரசியலின் தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.